எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எனது முதல் காணொளி 1/1/2005 ஏற்கனவே பதிவேற்றப்பட்டது. இதில் நம் தத்துவஞானி ஜித்து கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேசியிருக்கிறேன். ஒரு சிலர் அருமையான கமெண்ட் போட்டிருந்தீர்கள், அவர்களுக்கு நன்றி. குறிப்பாக எனது நீண்டகால நண்பர் பேராசிரியர் முனைவர் SS அருமையான கமெண்ட் போட்டிருந்தார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மதங்களை பற்றிய JKயின் தத்துவ பார்வையை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். காலங்காலமாக மனிதகுலம் வலிகளையும் துயரங்களையும் தொடர்ந்து அனுபவித்த துன்பங்களுக்கு தீர்வாக கடவுள் கோட்பாட்டை முன்னிறுத்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் மூல காரணம் மனித எண்ணங்களே. நம் எண்ணமே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. மனிதகுல வரலாற்றில் இந்த எண்ணமே கடவுள்களை, மத சடங்குகளை, மத கோட்பாடுகளை உருவாக்கியது என்றும் கூறுகிறார். இந்த எண்ணம் இயந்திரத்தனமானது. அது ஒரு வரையறைக்கு உட்பட்டது. அது பிரிவினையும் ஏற்படுத்தக்கூடியது. இந்த மனித எண்ணங்களால் படைக்கப்பட்ட கடவுள் எப்படி புனிதமாக இருக்க முடியும் என்ற கேள்வியையும் முன்வைக்கிறார். மேலும் நம் மனித மூளை என்பது எல்லையற்ற, அளவிட முடியாத திறன் கொண்டது. நம் மூளை என்பது நமக்கு சொல்லப்பட்ட அல்லது திணிக்கப்பட்ட அறிவு குவியலால் ஏற்பட்ட விளைவே என்கிறார். as a result of accumulated knowledge. மூளை என்பது மனித எண்ணங்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. JK இதை கண்டிஷனிங்ஸ் என்ற ஒரு ஆங்கில சொல்லால் அடிக்கடி குறிப்பிடுகிறார். பல நூற்றாண்டுகளாக சேகரிக்கப்பட்ட எண்ணங்களின் தொகுப்பே கடவுள். அதுவே நம்மை வணங்கவும் தூண்டுகிறது. இதுவும் ஒரு வகையான விளையாட்டு என்கிறார். ஆங்கிலத்தில் இல்லூஷன், அதாவது மாயை என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார். இங்கு நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். மதங்கள் நம்மில் ஒருவித உணர்வை தூண்டி வெறும் வேடிக்கை காட்டும் பொழுதுபோக்காக அமைந்துவிட்டதாக கூறுகிறார். இந்த மனித மூளை ஆழமான, அளவிட முடியாத நம் பிரபஞ்சத்தின் அழகை முழுவதுமாக ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது என்றும் கூறுகிறார். இங்கே நம்மில் ஒரு கேள்வி எழக்கூடும். நம் மனித மூளையை அதன் எண்ணத்தின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை முற்றிலும் விடுவிக்க முடியுமா? முடியும், அது சாத்தியம் என்கிறார். அதாவது ஆன்மீக தேடலில் உள்ள ஒரு மனிதன் எந்த மதத்தையும், எந்த குழுவையும், எந்த சமூகத்தையும், ஏன் எந்த நாட்டையும் சார்ந்திருக்க கூடாது என்கிறார். ஏனென்றால் இவை அனைத்தும் நம்மை கட்டுப்படுத்தும் காரணிகளாக இருந்து வந்திருக்கின்றன. Our brain is conditioned by all these above factors. அப்படி என்றால் நான் யார்? Who am I என்ற கேள்வி எழும். நான் என்பது எனது உணர்வு இல்லையே. ஆங்கிலத்தில் கான்சியஸ்னஸ் என்று கூறுவர். இந்த உணர்வுகளுக்குள் மேலே கூறப்பட்ட அனைத்தும் அடங்கும். பல நூற்றாண்டுகளாக நம் மூளைக்குள் திணிக்கப்பட்ட எண்ணங்களின் உருமாற்றமே இந்த நான் என்று JK கூறுகிறார். முடிவாக, மதம் என்பது நம் மூளையில் திணிக்கப்பட்ட எண்ணங்களால் உருவானது. அதுவே நம் உணர்வு நிலையே. அதுவே நாம் நான் என்று கூறுகிறோம். இந்த காணொலியை மீண்டும் மீண்டும் கேளுங்கள். கேள்வி இருப்பின் தாராளமாக தயக்கமின்றி கேளுங்கள். நன்றி, வணக்கம்.